ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். 171 ரஜினி படம் பார்த்தா ட்ரைலர் ரிலீஸ் ஆகிது. எப்படி பற்றி நினைக்கிறீங்க? லோகேஷ் கனகராஜ் படம் எத்தால எதா இருந்தாலும் இட்டுதான். அதுல வந்து நம்ம தலைய சூப்பர் ஸ்டார் நடிச்சுக்கிறாரு. இதெல்லாம் சொல்லே தேவையில்ல. வேற லெவல்ல ஓடும். நம்ம என்ன அது விக்ரம் வர அது வேற லெவல்ல ஓடும். அந்த வர போற படத்துல ஒரு 2-3 டைலாக் இருக்குது. அந்த டைலாக்கே பணம் அல்லோ. அது ஒரு என்ன சூப்பர் ஸ்டார் தான் எப்பவுமே முன்ன. மற்றவங்க எல்லாம் ஊதி விட்ட மாரி காத்து ஓட்டமா ஓடிடணும். லோகே கனகராஜும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இணைஞ்சு பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ கமலோ லோகேஷ் கனகராஜ் நடிக்கிறப்ப படம் நான் பாத்தீங்கல்ல. அதே மாதிரி அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ நம்ம லோகேஷ் கனகராஜ் எத்தால வேற லெவலில் இருக்க படம். அதெல்லாம் சொல்லே தேவையில்ல. கமலஹாசனும் கூட டஃப் கொடுக்குது ரஜினிகாந்த். அதோட நல்லா இருக்கும் படம் அப்படின்றீங்க. ஓகே, நீங்க இதுல படத்துல என்னென்ன வரும்னு நினைக்கிறீங்க? படத்தை பொறுத்த அளவுக்கு அதிகமா வாட்சியோட கதை தான் வரும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மொபைலோட ஃபோன் அந்த கதை வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வந்து டைலாக்லாம் வேற லெவலில் இருக்குது. சூப்பர் ஸ்டார் வச்சு எப்போ சூப்பர் ஸ்டார் இருந்தாலே டைலாக் தான். ஓகே, இந்த சூப்பர் ஸ்டார் படத்துல என்ன மெசேஜ் அவர் சொல்ல வருவார்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு நல்லதுதான் சொல்ல வருவார். வேற லெவலில் இருக்கும் படம் வந்து மக்களுக்கு வந்து மெசேஜ் சொல்ற மாதிரி வேற லெவலில் இருக்கும். ஒரு நல்ல கதை எடுத்தா அந்த லோகேஷ் கனகராஜ் மட்டும் முடியும். இது யாராலும் முடியாது. மக்களுக்கு சேர வேண்டிய இடத்த போய் நல்லதா சேர்ந்து கொடுப்பாரு. அதான் லோகேஷ் கனகராஜ். இப்போ விக்ரம்ல பாத்தீங்க, அதுல எப்படி நல்ல ஒரு கருத்து எடுத்துன்னு போறாரோ அதே மாதிரி 171 அந்த படம் வேற லெவலில் கருத்து உள்ள படமா இருக்கும். நல்லாவா இருக்கும். நம்ம சூப்பர் ஸ்டார் வச்சுக்க ஒரு நடிகர் இல்லை, ஒரு தலைவர் இல்லை. சூப்பர் ஸ்டார் தான். தளபதி தான். தலை தான். அவங்கவுங்க பட்டத்தை அவங்கவுங்க மட்டும்தான் இருக்கும். மாறி போகாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.